இப்போ ரீசெண்டாக சிஜே சூரியகாந்த் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த நாட்டினுடைய வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் மட்டும் கரப்பாம்பூச்சி இல்லைங்க சார். வேலையில் இருந்து கொண்டே உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகக்கூடிய எளிய விளிம்பு நிலை மக்கள் எல்லாருமே வந்து கரப்பாம்பூச்சி தான். ஏன்னா எங்களை வந்து நசுக்கிறது தான் இந்த அதிகார வர்க்கத்தினுடைய வேலையே. அவருடைய அந்த பேச்சை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. மெட்டமார்பசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, தமிழில் வந்து உருமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, காஃப்காவோடது, பிரான்சிஸ் காஃப்கா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் திடீர்னு வந்து அடுத்த நாள் காலையில் வந்து கரப்பாம்பூச்சியாக மாறிடுறான். ஸோ அவனுடைய அந்த மன வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை. என்னன்னா அவன் சாப்பிட்றதுலேருந்து அவன் வந்து ஒரு கதவை திறக்க முடியாது, அவனால் ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷனில் தான் இன்னைக்கு இந்திய நாட்டின் இளைஞர்களும் இளம் தலைமுறையினரும் விளிம்பு நிலை மக்கள் எல்லாருமே இருக்கோம். எப்படி இந்த சமூக சூழலில் வாழ்றது, இந்த பொருளாதார சூழலில் வாழ்றது? கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, கரண்ட் இப்போ வர்றதில்ல, போதா குறைக்கு வந்து தங்கம் வாங்காதீங்க, வெள்ளி வாங்காதீங்க, ஸ்கூல் போகாதீங்க, ஆன்லைனில் படிங்க, பஜ்ஜி சுடுங்க அப்படின்னு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி எப்படி இந்த நாட்டில் வந்து நம்ம வாழ்றது அப்படிங்கிறத நினைக்கும் போதே வந்து ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த அளவுக்கு பேசும்போது நமக்கு என்னன்னா, ஐயா நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இருந்திருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து சாதாரண ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சராக தான் இருந்திருக்காரு. பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய படிப்புனாலேயோ திறமைனாலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரும் பதவியை அடைஞ்சிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து பல கோடி ரூபா சொத்து இருக்குது, நீங்கள் பேசலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் படித்தனாலும் எங்களால் வளர முடியாது. ஏன்னா நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி உங்கள் சொந்தக்காரங்களே இருக்காங்க. இன்டர்னல் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபாரின் மினிஸ்ட்ரின்னு போயிட்டோம்னா அதுலேயும் உங்கள் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி நாங்கள்லாம் வளர முடியும்? ஸோ இந்த நெப்போட்டிசம் வந்து எப்போ ஒழியுதோ அப்போ வந்து நாங்கள் வளரலாம். அது மட்டும் இல்லாமல் தேங்கி கிடக்கிற வழக்குகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? இந்த நாட்டினுடைய நிதி சுமை எவ்வளோன்னு தெரியுமா? இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் சொமோட்டோவாக எடுக்க வேண்டிய எத்தனையோ வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது. அதை பற்றின எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அதை பற்றின எந்த ஒரு பிரஜையும் நமக்கு கிடையாது. ஆனால் இளைஞர்களை குறை சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்து நின்றுறோம். அப்படிங்கும்போது தவறு யாரு மேலே அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பெரும் பங்கான இந்த 60% சொத்துக்கள் வந்து வெறும் 1% மக்கள்கிட்ட இருக்கு. என்னைக்காவது அந்த 1% கேட்டீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டேன்னா நீங்க அந்த இடத்துல இருக்க முடியாது. ஆனா நாங்க கேட்போம். எல்லாத்தையும் பொறுத்துக்கு நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல. மனுஷன், சாதாரண மனுஷன் அடிச்சா